ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது எப்படி மீடியா பீப்புள்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சதுன்னு தெரியல. அவங்க எல்லாரும் வந்து இதை பற்றி கேள்வி கேட்க நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹீரோ ஸ்டேஜுக்கே வந்து வேற யாரையும் பார்க்காத என்ன மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கையை பிடிச்சி அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ இந்த ஸ்கூலுக்கு வெளியும் மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க. எப்படி வெளியே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஹீரோ வந்துட்டு சரி அப்போ நான் மட்டும் போகிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோயின் இல்லை ஃபேஸ் பண்ணுறதா இருந்தால் 2 பேரும் சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க ஒரு பிளான் பண்ணி ஹீரோயின் கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இவங்க செக்ரட்டரிஸ் 2 பேர் தான் வருவாங்க. கையை கோத்துக்கிட்டே காருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமாக தான் கையை பிடிச்சிட்டு வந்திருக்கோன்னு தெரியுது. 2 பேருக்கு கொஞ்சம் சங்கோச்சம் ஆகிடும். ஹீரோயின் பத்திரமா இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நம்ம உடனே இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு நாம தான் ஹீரோயின் நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இன்ஃபார்ம் பண்ண கையோடு இவங்க பேலஸ்க்கு வந்துடுவாங்க. அப்போ ராஜமாதா கேட்பாங்க எங்க கிராண்ட் பிரின்ஸும் கிராண்ட் பிரின்சஸும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஏதாவது சொல்லலாம் தான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட பர்சனல் மாரி வாய் எடுப்பாரு. ஆனால் ஹீரோயினோட செக்ரட்டரி அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு எதுவும் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுத்துருவாங்க. இந்த பக்கம் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ஹீரோயினை வந்து வேற ஒரு பெரிய ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு பேலஸ்க்கு ஹீரோயின் போயிட்டாங்கன்னு நினச்சிப்பாங்க. இங்கே யாரும் மீடியா பீப்புள்ஸ் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுற ஹீரோயினால இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க. முகமெல்லாம் அவ்வளோ பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்கிட்டயுமே வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் கேட்பாங்க நீங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறது உங்களை தவிர்த்து யாருக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறப்போ ஹீரோயின் இருந்துட்டு என்ன தவிர்த்து என் செக்ரட்டரிக்கு தெரியும் அந்த லேடிக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஹீரோ என்ன தவிர்த்து யாருக்குமே தெரியாதுங்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் யோசிக்கிறாங்க அப்போ யார் மூலியமாக வெளியே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் ஹீரோயின் 2 பேர்கிட்ட சொல்கிறாங்க. முக்கியமாக ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க கிராண்ட் பிரின்ஸ் இந்த விஷயத்தில் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கிறப்போ அமைதியாக இருக்கணுமா, எதுக்கு அமைதியாக இருக்கணும், நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தால் நான் ஏதோ பெரிய கொலை குத்தம் பண்ணவும் மாதிரி நல்லா நினைப்பாங்க அப்படிங்கிறப்போ அப்படிதான் இப்போவும் நினைக்கிறாங்க. அமைதியாக இருங்க, நீங்கள் தான் பேசுறீங்க அப்படின்னா அரசருக்கு ராஜ்யத்துக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ கோவம் வந்துடுது. இதை பாருங்க எங்களை தாண்டி நாங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிப்போம் அப்படிங்கிறது உனக்கு தான் தெரியும் பிரைம் மினிஸ்டர், நீ ஏதாவது பண்ணியான்னு சொல்லி கேட்குறாங்க. பிரைம் மினிஸ்டர் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. நான் தான் பண்ணேன் அப்படின்னாலும் உங்களால் நிரூபிக்க முடியுமா, உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. இப்போ என்ன நடக்குதோ அதை பற்றி பாருங்க அப்படின்ட்டு யாரோ வந்து முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டர் கூப்பிடுவாங்க. அதை என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக அவர் போன சமயத்தில் நியூஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் இது பரவிட்டு இருக்கு. ஹீரோயினோட அண்ணா அண்ணி இதை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன கான்ட்ராக்ட் மேரேஜ் அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் எப்படியெல்லாம் லவ் பண்ணாங்க, ஏதோ அரண்மனை இந்த மதில் சுவர் ஏரியெல்லாம் கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் பொய்யா, என்னடா ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கே அப்படின்னு இருக்கிறப்ப இந்த நியூஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினும் பார்க்க தான் செய்யறாங்க. ஹீரோயின் இந்த அளவுக்கு பயந்து ஹீரோ பார்த்ததே கிடையாது. ஹீரோ கேட்குறாங்க ரொம்ப பயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோயின் எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, ஏன்னா எனக்குன்னு எந்த கௌரவமும் கிடையாது, என் அப்பாவோட இல்லீகல் சைல்டை தான் எல்லாரும் பார்க்குறாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோ ஆமாம் எனக்கு பயமா இருக்கு, ஆனால் அது என்ன நினச்சி இல்லை உன்னை நினச்சி என்னோட கௌரவம் கிராண்ட் பிரின்ஸ் அப்படிங்கிற அந்த கௌரவம் உன்னை வந்து காயப்படுத்திடுமோ, உனக்கு வந்து அது ஹர்ட்டாக போயிடுமோ அப்படின்ட்டு பயமா இருக்கு அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறப்போ பிரைம் மினிஸ்டர் வருவாங்க. நீங்க 2 பேரும் இந்த ஹோட்டல் எதுலையும் தங்குறது வந்து சரிப்பட்டு வராது, நீங்க 2 பேரும் எகெயின் பேலஸ்க்கே போறதா நல்லது. ஏன்னா மக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து பேலஸ்க்கு முன்னாடி ப்ராட்டஸ்ட் பண்றதாக இருக்கிறாங்களாமா, நீங்க அதுக்குள்ள பேலஸ்க்குள்ள போயிடுறது நல்லது, அது உங்களுக்கு சேஃபான பிளேஸ்னு சொல்லுவாங்க. இங்க ராஜமாதாக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சதும் அல்வா சாப்பிட்ட மாதிரி தானே இருக்கும். உடனே முக்கியமான அதிகாரிகள் அரசாங்க வகையிலையும் சொந்தக்காரங்க இவங்களோட ஃபேமிலி வகையிலையும் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க மீட்டிங்க்கு. ஹீரோவும் ஹீரோயினும் வந்ததும் இந்த மீட்டிங்க்கு வர சொல்லி டைரக்டா இந்த மீட்டிங் ஹாலுக்கே வர சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் ராஜமாதா கொடுத்துருப்பாங்க. இவங்க 2 பேரும் அங்க வர்ற சமயத்துல நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாங்க ராஜமாதா நாம 2 பேர் தனியா பேசுறோம், உங்ககிட்ட தனியா எல்லாத்தையும் சொல்றோம் அப்படிங்கிறப்ப இதை பாரு அண்ணி கொழுந்தா அப்படிங்கிற விஷயம்லாம் இங்க கிடையாது, எல்லாரும் மட்டும் தான் பேசணும், நீ பண்ண வேலைக்கு அரசருக்கும் இந்த ராஜ்யத்துக்கும் தான் வந்து அவமானமா போகுது அப்படின்னு இந்த பொண்ணு கிட்ட நீ வந்து கண்டுபிடிச்ச, இந்த பொண்ணை நீ கட்டிக்கிறதுக்கு 3 வருஷம் கான்ட்ராக்ட்ல நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு இந்த பொண்ணு உனக்கு கொடுத்தா, இந்த பொண்ணு கிட்ட அப்படி என்ன இருக்கு, இவளே லோ கிளாஸ், இவங்க அப்பாவோட இல்லீகல் சைல்டு இவ அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஹீரோ கோவம் வந்துடுது. பேசலான்னு போறப்போ ஹீரோயின் தடுத்துருவாங்க. ஹீரோ அப்படியே கையை மடக்கிட்டு அப்படியே ரொம்ப இறுக்கமா நின்னுப்பாரு. அதுக்கப்புறம் ராஜமாதால பேசி முடிச்சதுக்கு அப்புறமாக இவங்க ரூமுக்கு வந்துடுவாங்க. அந்த சமயத்துல கையை விடுங்க, என்ன இப்படி இறுக்கமா பிடிச்சிருக்கீங்க பாருங்க, உங்களே நீங்களே ஹர்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஹீரோயினை ஹீரோ ஹக் பண்ணிட்டு இதை விட நீ தான் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்க, ராஜமாதா பேசுறப்போ எந்த அளவுக்கு நீ ஹர்ட் ஆயிருப்ப அப்படின்னு எனக்கு புரியுது, நீ இப்போ ஒரு கிராண்ட் பிரின்சஸ், என்னோட மனைவியே இருக்கிறதுனால தான் நீ அமைதியா இருக்க, அது எனக்கு தான் பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக இல்லைன்னா ராஜமாதாவை எந்த அளவுக்கு கிளின்னு கிழிச்சிருப்பேன்னு எனக்கு புரியுது, என்னால உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அடுத்த நாள் நியூஸ் எல்லாம் இன்னும் வேற மாதிரி போயிட்டே இருக்கு. கல்யாணத்தப்போ நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்தாங்க இல்லையா, அவங்க குடிச்ச அந்த ஒயின் கப்ல வந்து விஷம் இருந்தது, கிட்டத்தட்ட அவங்க சாவை தொட்டுட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் கூட போய் தான் இவ அந்த மாதிரி எல்லாம் நாடகம் போட்டு மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை சம்பாதிக்க பார்த்திருக்கா. நாமெல்லாம் அச்சோ கிராண்ட் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கிராண்ட் பிரின்சஸ் பாவம் நினைப்போம் இல்லையா, அதனால அதுவும் நாடகம் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க.
இதில் ஹீரோக்கு தெரிய வர்றப்போ அப்போ என்னோட ஒய்ஃபு கல்யாண சமயத்தில் மயக்கம் மூட்டு விழுந்தது கூட நாடகங்கிறாங்க. சிலவக்கா மக்கள் பேசுவாங்க, எனக்கு என்னமோ இதுக்கு முன்னாடி யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு, நான் விட மாட்டேன் அப்படிங்கிற சமயத்தில் பிரைம் மினிஸ்டர் இருந்துட்டு இதை பாருங்க கிராண்ட் பிரின்ஸ், இப்போ நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் வந்து கிராண்ட் பிரின்ஸ் அப்படிங்கிற உங்கள் பதவி விட்டுட்டு அரண்மனை விட்டு போகிறதா நல்லதுங்கிறப்போ இவருக்கு சொல்லு நேரிடுது. எதுக்கு நான் போகணும், நான் போக முடியாது அப்படிங்கிறாங்க. இது பாருங்க, வேற வழியே கிடையாது, அரசராகணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்குதானே, இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? ஸோ அரசராகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் இத்தனை வேலையும் பண்ணியிருக்கீங்க, ஈவன் அதுக்காக தான் கான்ட்ராக்டுக்காக கல்யாணமே பண்ணியிருக்கீங்க ஹீரோயினோட அப்படின்ட்டு எல்லாரும் இப்படி பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு கேள்வி வரப்போ இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா, உங்களுக்கு அரியணை மேலே ஆசை இல்லை அப்படின்னு கேட்குறப்போ நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி சந்தேக பார்வையாக பிரைம் மினிஸ்டரை பார்க்குறப்போ இங்கிருந்து இப்போ இந்த பிரச்சனை நடந்தது இல்லைங்களா, கான்ட்ராக்ட் மேரேஜ் இந்த விவகாரமெல்லாம் தெரியறதுக்கு 5 நாட்களுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. கல்யாணத்தப்போ ஹீரோயின் மயக்கம் மூட்டு விழுந்தது, அதுக்கான விசாரணை எல்லாம் நடந்தது. அப்போ ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த கப்பில் தான் விஷம் இருந்திருக்கு, நான் தடுக்கி விட்டப்போ அந்த கப்பு தான் வந்து இடம் மாறி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கப்பையும் வந்துட்டு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அதில் தான் விஷம் இருந்திருக்கு, ஒயினில் விஷம் கிடையாது, இந்த ஒயின் ஊற்றி கொடுத்த கப்பில் தான் இருந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போதான் இந்த ராஜமாதா வச்சு ஒரு ஸ்பை இருக்காங்க இல்லையா, நம்ம ஹீரோவோட பிரைவேட் ஹவுஸ்ல இருந்திருப்பாங்களே, அவங்களை விசாரிச்சப்ப சந்தேகமா இருந்திருக்கும். அதனால எகெயின் அவங்கள வந்து இங்கே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணோட அப்பாக்கு உடம்பு சரியில்லை, தம்பிக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக நிறைய பணம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ராஜமாதா கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்கிறப்ப அந்த பொண்ணு வந்து சொல்றா, இந்த மாதிரி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, இந்த கோப்பையில் நான் கொடுக்கறக்கூடிய ஒரு மருந்தை வந்து லைட்டாக தடவி வச்சுடு அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அதை தவிர்த்து இந்த மாதிரி உயிர் போகும் அப்படிங்கிற எனக்கு தெரியாது, இந்த மருந்து கூட என்ன ஏதுன்னு தெரியாது அப்படின்றவா இந்த பொண்ணு. சரி, அப்படி உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யாருன்னு கேட்குறப்ப அதையும் இந்த பொண்ணு சொல்லிடுவா. பிரைம் மினிஸ்டர் ரெக்கார்ட் பண்ணிப்பாரு. ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறமாக்க பிரைம் மினிஸ்டரோட செக்ரட்டரி கேட்பாங்க, சார் என்ன பண்ணலாம், நாம வந்து ஆக்ஷன் எடுக்கலாமா அப்படிங்கிறப்ப இல்லை, ஃபர்ஸ்ட் இதை வெரிஃபை பண்ணும் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜமாதா கிட்ட வராங்க. ராஜமாதா கிட்ட சில ஃபைல்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணை வச்சு லார்ட் இப்பங்கு தான் அந்த மருந்தை வைநூத்தி கொடுக்குற இந்த கோப்பையில தரவ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்போ இப்போ தாங்க தெரிய வருது, இந்த லார்ட் இப்பங்கு வேற யாருமே கிடையாது, ராஜமாதாவோட சொந்த அப்பா. என்ன தெரியும், அப்பாவை நீங்க சஸ்பெக்டா வந்து நினைப்பீங்க அப்படிங்கிறப்போ சஸ்பெக்ட் எல்லாம் இல்லைங்க, உங்க அப்பா தான் அந்த பொண்ணுக்கு பணமும் அனுப்பிச்சிருக்காங்க, அந்த பொண்ணுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க, அந்த பொண்ணு சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம கிராண்ட் பிரின்ஸோட பிரைவேட் ஹவுஸ்ல அந்த பொண்ணை வேலைக்கு வச்சதே நீங்க தான், அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் இடையில கான்வர்சேஷன்லாம் போயிருக்கு, அதுக்கான ரெக்கார்டு எங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க. உங்க அப்பா மட்டும், அதாவது லார்ட் இப்பாங்கன்னு உங்க அப்பா மட்டும் கிடையாது ராஜமாதா, நீங்களும் வந்து சந்தேகத்துக்குள்ளதான் வரீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம கிராண்ட் பிரின்ஸ் வந்திருப்பாங்க, கிராண்ட் பிரின்ஸ் வந்திருக்காங்க, ராஜமாதா அவங்களை பார்க்கறதுக்கு அனுமதி கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ அப்படியே பயந்து நடுநடுங்கி போயிடுவாங்க. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் கிட்ட இவங்க கேட்குறப்போ ராஜமாதாவோட அந்த பதட்டத்தெல்லாம் பார்த்துட்டு சரி இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் நான் டைம் கொடுக்குறேன், அதுக்கப்புறமாக லீகலாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்ததும் கிராண்ட் பிரின்ஸ் கேட்பாங்க, என்ன பிஎம் இந்த பக்கம் அப்படிங்கிறப்போ, ஏன்னா இப்போ நம்ம ஹீரோயின் மயக்க மூட்டு விழுந்தது இந்த விஷம், இதுக்காகலாம் எல்லாரும் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா அரண்மனைக்குள்ளேயே வந்து, அதுக்காக ராஜமாதாவை வந்து கேள்வி கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிராண்ட் பிரின்ஸ் உள்ள போயிட்டு ராஜமாதா முன்னாடி உட்காருவாங்க. ராஜமாதா பயங்கர பதட்டமாக இருப்பாங்க. ஆமாப்பா கிராண்ட் பிரின்ஸ், நீ கேட்டியாமே சில வேலையாட்கள் எல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறப்போ, ஆமாம் ராஜமாதா நான் கேட்டிருந்தேன், அதுக்காக உங்ககிட்ட பேசவும் வந்திருக்கேன், என்ன எந்த வேலையாட்களை மாத்துறதாக இருந்தாலும் ராஜமாதாவோட அனுமதி வேணும், ஆனால் நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்களே, உடம்பு சரியில்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு ராஜமாதா எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் பிஎம் வெளியே வரப்போ நம்ம ஹீரோயின் எதிர்ச்சியாக பார்ப்பாங்களா, எப்படி இருக்க ஏது இருக்க, ஹாஸ்பிட்டலில் தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் கேட்குறப்போ, ஐயோ நீயும் அப்படி கேட்காதீங்க ப்ளீஸ், எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போகணுமா செக்அப் பண்ணுமான்னு கேட்டுன்னு சாவடிக்கிறாங்க. அதுலேயும் கிராண்ட் பிரின்ஸ் அப்படிங்கிறப்போ பக்கத்தில் இருக்கிற ஹெட்மேடு கிராண்ட் பிரின்ஸ் அவங்க ஒய்ஃபான கிராண்ட் பிரின்சஸை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பயங்கர அனுநியமாக இருக்காங்க. சீக்கிரமாக நாங்கள் ஒரு வாரிசு எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ இது பிஎம்க்கு பிடிக்குமா, பிடிக்கிறது இல்லை, கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் பிஎம் கூப்பிடுவாங்க. எதுக்காக அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, யார் வந்து விஷம் தடவுனாங்க அந்த கோப்பையிலங்கிறது தெரிய வந்தது அப்படிங்கிறாங்க. ஹீரோயினுக்கு நல்லா தெரியும் நம்மளை வந்து இதில் டார்கெட்டே கிடையாது, ஹீரோவை போட்டு தள்ளுறது தான் டார்கெட்னு சொல்லிட்டு. அதனால அதை பற்றி கேட்குறப்போ, இப்பெல்லாம் ஹீரோ மேலே உனக்கு ரொம்ப அன்பு இருக்கு போல இருக்கு, ஏதோ கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொன்னேன், 3 வருஷத்தில் டைவர்ஸ் வாங்கிடுவேன்னு சொன்னேன், பார்த்தா அப்படி தெரியல அப்படிங்கிறப்போ, பார்த்தா அப்படியே தெரியணுமா என்ன, நான் என் கணவனான கிராண்ட் பிரின்ஸ் மேலே உயிராக இருக்கேன், காதலாக இருக்கேன் அப்படின்னு தான் எல்லாரும் நம்பணும். பின்ன நாங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிக்க போகிறோம், நெத்தியில் எழுதிட்டா ஒட்டி தெரிய முடியும், எங்களை சுற்றி இருக்கிறவங்க நாங்கள் கணவன் மனைவி நம்பணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இல்லை, பிஎம்க்கு டவுட் வந்துடுச்சு, ஹீரோவை ஹீரோயினுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி. நீ என்னமோ என்கிட்ட பொய் சொல்கிற மாதிரி இருக்கு ஹீரோயின், உனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படிங்கிறப்போ ஹீரோயின் என்னமோ சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி ராஜமாதா இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னதும் சரி நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அங்கே பிஎம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தாங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. எங்க நைட் டைம் ராஜமாதா கிளம்பி வராங்க. எங்கன்னா இவங்க வீட்டுக்கு தான், இவங்க அப்பாவான லார்ட் இப்பங்க பார்க்கறதுக்கு தான். அப்போ என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்கள் பண்ணி வச்சிருக்கிற வேலை மட்டும் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளோ தான், நம்ம குடும்பம் மொத்தமும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். கிராண்ட் பிரின்ஸை மர்டர் பண்ண பார்த்துருக்கீங்க. ஆமாம் பண்ண, கிராண்ட் பிரின்ஸ் இருந்தா அப்படின்னா உன் பையன் அரசனா இருக்கவே முடியாது, அதனால தான் பண்ண அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி நான் பண்ணுறது மூலியமாகத்தான் கிராண்ட் பிரின்ஸை நம்மளால் ஒழிச்சு கட்ட முடியும், நாம நிம்மதியாக இருக்க முடியும், நம்ம குடும்ப பேரும் நீயும் உன்னோட பையனான அரசனும் நல்லபடியாக வாழ முடியுங்கிறாங்க.
அதெல்லாம் நீ சில காரியங்கள் பண்ணி வச்சிருக்கியே. ஏன்னா உன் கணவனான இறந்து போன அரசர் நெருப்பு பிடிச்சு சாகிறதுக்கு நீதான் ஒரு வகையில காரணம் அப்படிங்கிறப்போ அப்படியப்ப நினைக்கிறீங்கிறாங்க. ஆமா, அவர் கடைசியா எழுதின உயிரை நீ எரிக்க பார்த்த, அந்த நெருப்பை நீ அப்படியே போட்டு வந்துட்ட, அதன் வகையில் தானே சேம்பர் தீப்பிடிச்சு இருந்தது அப்படிங்கிறப்போ அப்ப சத்தியமா என் ஹஸ்பண்டான அரசர் இறந்து போனதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. அதை ப்ரூவ் பண்ண முடியுமா? நீ அந்த உயிரை எரிச்ச, அதுக்கப்புறமாக சேம்பர்லேருந்து வந்துட்ட, அரசரோட சேம்பர் அதுக்கப்புறம் தான் நெருப்பிடிச்சது அப்படிம்பாங்க. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. கிட்டத்தட்ட அப்பாவே தானே பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கு. இதை பாருமா, நீ ராணி ராஜமாதா, இப்போ கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும், நம்ம குடும்ப பேர் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா வேற வழியே இல்லை. அந்த கிராண்ட் பிரின்ஸை போட்டு தள்ளி தான் ஆகணும். ஆனால் அதில் நம்ம வந்து இப்போ தோத்துட்டோம் தான். ஆனால் இதில் உனக்கு கொடுத்தது யார் அப்படிங்கிறப்ப பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறாங்க. வேற வழியே இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணி இந்த கிராண்ட் பிரின்ஸை ஒழிச்சு கட்டணும், இல்லைன்னா அவனோட பதவியை, கிராண்ட் பிரின்ஸ் அப்படிங்கிறத பதவியை பறிச்சுக்கிட்டு அரண்மனை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. அப்பா இப்போ அங்கே லார்ட் இப்போ அங்கே பார்த்துட்டு ராஜமாதா அரண்மனைக்குள்ளே வருவாங்க. அப்போ ஹீரோயின் அது கலப்புவாங்களா, வணக்கம் ராஜமாதா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போகிறப்போ ராஜமாதா நின்று திரும்பி, கிராண்ட் பிரின்சஸ் உன்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற வார்த்தையே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயினுக்கு இருக்கும். நம்ம பிஎம் என்ன பண்ணியிருப்பாரு, நைட் வரைக்கும் டைம் கொடுக்குற ராஜமாதான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த சமயத்தில் இந்த மாதிரி ராஜமாதா அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. காலை கனெக்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்காமில் வந்து கேட்குறாங்க. இந்த பக்கம் இவரோட அந்த செல்ஃபோனில் நம்ம ஹீரோயின் கால் பண்ணுறாங்க. எந்த கால் இவர் அட்டன் பண்ணாருன்னு தெரியல. அடுத்த நாள் இவங்க அப்பாவோட கல்லறைக்கு வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் வராரு. இவங்க அப்பாவும் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் தாங்க. ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு அங்கே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். பின்னாடி ராஜமாதா வருவாங்க. இந்த பிரைம் மினிஸ்டர், உங்கள் அப்பாவும் இந்த ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான பிரைம் மினிஸ்டர், அவங்க வம்சாவளியை சேர்ந்தவர் தானே நீங்கள், அது ரொம்ப கர்வமால இருக்கும் அப்படிங்கிறப்போ இவர் எதுவும் சொல்கிறதில்ல. அதுக்கு பதிலாக இந்த ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப மோசமான அப்பா அப்படிங்கிறவர் உங்கள் அப்பா தான், அது நினைக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு ராஜமாதா அப்படிங்கிறப்போ ராஜமாதா இருந்துட்டு, இல்லை என் அப்பா அப்படிப்பட்டவர் இல்லை அப்படிங்கிறாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு கோவம் வந்துடுது. அப்போ கிராண்ட் பிரின்ஸுக்கு விச வச்சது உங்கள் அப்பா இல்லைங்கிறீங்க, மறுக்கிறீங்களா அப்படிங்கிறப்போ மறுக்கவும் இல்லை. அதுக்கு பதில் இதை பாருங்க அப்படின்னு ஒரு கவர் கொடுப்பாங்க. அதில் இருக்கிறது ஹீரோவும் ஹீரோயினும் போட்டுக்கிட்ட கான்ட்ராக்ட். இது எப்படி ராஜமாதாக்கு கிடைச்சது அப்படிங்கிறது தெரியலங்க. இதை பார்த்ததும் பிரைம் மினிஸ்டருக்கு கோவம் வந்துடுது. எதோட சேர்க்குறீங்க, நீங்க கிராண்ட் பிரின்ஸை மர்டர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க, அது மட்டும் கரெக்டாக நடந்திருந்தா கிராண்ட் பிரின்ஸ் இறந்து போயிருப்பாரு. அதுக்கும் ஹீரோயின் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக இந்த லிஸ்ட் எல்லாம் எழுதினாங்க அப்படிங்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறப்போ, இதை பாருப்பா பிரைம் மினிஸ்டர், எனக்கு நல்லா தெரியும் உனக்கு ஹீரோயினை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பயன்படுத்திக்கிட்டு ஹீரோவை மொத்தமாக ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஹீரோயின் உனக்கு கிடைச்சிருவா. ஏன் ஹீரோ மேலே அவ்வளோ மரியாதை இருக்கு, இந்த அரசாங்கத்தின் மேலே, ராஜாங்கத்து மேலே உனக்கு மரியாதை இருக்கு அப்படின்னா என் அப்பாவான லார்ட் இப்பங்க தான் ஹீரோவுக்கு, அதாவது கிராண்ட் பிரின்ஸுக்கு வந்துட்டு விஷம் வச்சாங்க அப்படின்னு தெரிய வந்தப்போ அந்த ஆதாரத்தில் எடுத்துக்கிட்டு நீ நேராக கிராண்ட் பிரின்ஸ் கிட்ட தானே போயிருக்கணும். எதுக்குப்பா என்கிட்ட வந்த? அப்போ உன் மனசுல ஒரு விஷயம் இருக்கு, இது எப்படியாவது கிராண்ட் பிரின்ஸ்க்கு எதிராக திருப்பி பண்ணணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோயின் கிராண்ட் பிரின்ஸை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவங்க கான்ட்ராக்ட் பேஸில் வந்து கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம், அவங்களுக்குள்ள காதல் இருக்கு. உனக்கு உன்னோட காதல் வேணும்னா இதை வச்சு கிராண்ட் பிரின்ஸை ஒழிச்சு கட்டிடலாம், உனக்கு ஹீரோயின் கிடைச்சிடுவா, என் பையனே அரசனா இருந்துருவான், உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் டைம் கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரிஞ்சிருக்காது. சொல்லிட்டு ராஜமாதா போனதுக்கு அப்புறமாக கையில் எப்போ ஒரு ஜபமாலை மாதிரி ஒரு பிரேஸ்லெட் மாதிரி போட்டிருப்பாரு இல்லைங்களா, அதை அவங்க அப்பாவோட கல்லறையில் வச்சுட்டு அலறாரு. அதுக்கப்புறமாக இதெல்லாத்தையும் இவர் நினைச்சு பார்த்துட்டு இருந்தாரு இல்லையா. நம்ம ஹீரோ கூட குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பாரு பிரைம் மினிஸ்டரா. அப்போ இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. சொல்லுங்க, அரியணை ஏறணும், அரசனாகணுங்கிறது உங்க ஆசை இல்லையா? அப்படி யாராவது கேட்டால் இல்லைன்னு மறுப்பீங்களா அப்படிங்கிறப்போ ஹீரோ பயங்கர கோபத்தில், ஆமா நான் அரசனாகணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்கு, அதை நான் சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ, உன்னால என்ன பண்ண முடியும், இல்லை யாரால தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஒரு செகண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆடி போயிடுவாரு. ஆனாலும் சுதாரிச்சுக்கிட்டு, நான் வந்து அரியாசனத்தை காப்பாற்றுற ஒரு சேவகன், அதனால அந்த அரியாசனத்துக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ கிராண்ட் பிரின்ஸான உங்களையும் எதிர்த்து நிற்பேன். கிராண்ட் பிரின்ஸான நீங்கள் உங்களோட பதவியை திறந்து அரண்மனை விட்டு வெளியே போகணும், உங்கள் டவுன்ஃபாலால் மட்டும் தான் சிம்மாசனத்தையும் அரசரையும் காப்பாற்ற முடியும்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் ராஜமாதா நம்ம ஹீரோயினை பார்க்கணும் கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. கூப்பிட்டு விட்டு பயங்கர திமிரா பேசுவா. அப்படி என்ன கொடுத்த கிராண்ட் பிரின்ஸுக்கு அப்படி இப்படின்னு கேட்பா. நம்ம ஹீரோயின் அப்படியே பொறுமையா, நீங்கள் அந்த கான்ட்ராக்டை படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுலேயே தெரிஞ்சிருக்குமே எங்கிட்ட இருந்து எதுவுமே கிராண்ட் பிரின்ஸுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. இந்த பக்கம் இந்த குட்டி அரசரை பார்க்கறதுக்காக லார்ட் இப்பங்க வருவாங்க. வந்தவர் சில நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் காமிச்சு, இதை பாருங்க உங்கள் சித்தப்பாவும் சித்தியும் கான்ட்ராக்ட் பேஸில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இது நம்மளோட ராஜ்யத்துக்கே ஆபத்து, உடனே உங்கள் சித்தப்பா வந்துட்டு கிராண்ட் பிரின்ஸ் அப்படிங்கிற அதிகாரத்தை பறிச்சுக்கிட்டு அரண்மனை விட்டு வெளியே அனுப்புங்க, அதுக்கான ஆர்டரை நீங்கள் தான் எழுதணும் அப்படிங்கிறப்போ நான் அப்படி பண்ண மாட்டேன் அவர் என் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ஆள ஆரம்பிச்சிடும். இப்படி அரசரை பார்க்கறதுக்காக லார்ட் இப்பாங்க வந்திருக்காங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வரப்போ கோபத்தில் நம்ம கிராண்ட் பிரின்ஸ் வருவாரு பாருங்க, அப்படியே சட்டையை பிடிச்சிருவாங்க, கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அவங்க வந்து அரசரோட பர்சனல் மேடை கூப்பிடுவாங்க, அரசர் இங்கிருந்து கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க வந்து அரசரை தூக்கிட்டு போயிடுவாங்க. லார்ட் இப்பங்கோட சட்டையில் அப்படி கழுத்தை பிடிச்சி நிற்பாரு. இதை பாரு, எனக்கு எதிராக என் அண்ணா பையனை திருப்பி விடுற, அரசரை கார்னர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோ, உனக்கு நல்ல சாவு வராது, உன்னை எப்படி கொள்ளுவேன் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப அவங்க ஹீரோயின் வந்துடுவாங்க. விடுங்க அப்படின்னதும் விட்டுடுவாங்க. இவர் நிலத்தடுமாறி போய் கீழே விழுந்துருவாரு. வெளியே வந்து குட்டி அரசர் அழுதுகிட்டே இருப்பாரு. சித்தப்பான்னு ஓடி வந்து கழுத்தை கட்டிப்பாங்க.
அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வரும். இப்போ இருந்து செய்ய 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நம்ம ஹீரோவோட அண்ணா அரசர் உயிரோட தான் இருக்காரு. அப்போ அரசரை பார்க்கறதுக்காக சேம்பருக்கு நம்ம ஹீரோ வந்திருப்பாங்க. அப்போ வெளியே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, இல்லை ராணி வந்திருக்காங்க அரசரை பார்க்கறதுக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் வெயிட் பண்ணுங்கம்பாங்க. சரின்னு வெயிட் பண்ணுறப்போ அப்போ கிரவுன் பிரின்ஸ் வந்து வந்திருப்பாங்க. அப்போ வந்து இவர் வந்து கிரவுன் பிரின்ஸ் தான். 3 வருஷத்துக்கு முன்னாடினா 5 வயசு தான். அப்போ அவருக்கு சித்தப்பா போர் அடிக்குது, வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசரோட சேம்பரில் இருக்கிற அவரோட ரூமுக்கு பக்கத்தில் ஒட்டின ரூம் தான் கிரவுன் பிரின்ஸோட ரூம். கிரவுன் பிரின்ஸ் விளையாண்டே இருக்கிறப்போ நம்ம ஹீரோ பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போதான் ராணி வந்து அரசர் கூட சண்டை போடுறாங்க. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? என் பையனான கிரவுன் பிரின்ஸுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்காம உங்கள் சிம்மாசனத்தை உங்கள் தம்பியான கிராண்ட் பிரின்ஸ்க்கு கொடுக்குறீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? அரசனா இல்லாமல் வாழ்றதுக்கு செத்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்க. இந்த சீன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அது இப்போ நடக்குது. அதெல்லாம் நடக்கிறப்போ பக்கத்தில் இருந்து இவங்க 2 பேர் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் குட்டி பையனுக்கு ஒன்றும் புரியுறது இல்லை. சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை கட்டிட்டு தான் அழுவான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எப்படி நெருப்பு பிடிச்சது அப்படிங்கிறதா நம்மளுக்கு தெரியலங்க. அண்ணா அண்ணி சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியும். அதுக்கப்புறமாக இவங்க ரூமுக்கு வர்றப்போ ஹீரோயின் பின்னுக்கவே வருவாங்க. ஹீரோ கேட்பாங்க, நான் ரொம்ப கொடூரமான மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறப்போ, இல்லை இப்போதான் நீங்கள் சரியாக நடந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்று வேணும்னா இப்படி ஃபைட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கும் கோவம் வரும், எதிர்த்து நிற்பீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரியணும். சரியாக தான் பண்ணியிருக்கீங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகிடும். ஹீரோ தூங்கிட்டே இருக்கிறப்போ ஹீரோக்கு வந்து தூக்கத்தில் மாதிரி டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்குது. அதை பார்த்து ஹீரோயின் நெத்தி பொட்டில் அப்படியே கையை வச்சு ப்ரெஷர் கொடுப்பாங்க. உங்களோட கிராண்ட் பிரின்ஸ் அப்படிங்கிற அந்த அதிகாரம், அந்த ஹானர் என்ன ஹர்ட் பண்ணிடுமோ நீங்கள் பயந்தீங்கன்னு சொன்னீங்க. ஆனால் எனக்கு என்னமோ நான் பண்ண இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் இது எல்லாத்தையும் நான் தான் வந்து உங்ககிட்ட சொன்னேன். என்னை கட்டிக்கோங்கன்னு சொன்னதும் நான் தான். நான் பண்ண வேலையால் கிராண்ட் பிரின்ஸ் அப்படிங்கிற அந்த அதிகாரம் உங்களை விட்டு போயிடும் போல இருக்கு. எனக்கு அதுதான் பயமா இருக்கு அப்படின்னு தூங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ பார்த்து இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் ஹீரோயினோட அப்பாக்கு இதெல்லாம் தெரிய வந்திருக்கும் இல்லையா? அவரு பயங்கரமா கோவத்தில் இருக்காங்க. இது நல்லா ஃபோன் பண்ணி சொல்றப்போ நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே இது மைண்ட்ல இருந்தது. ஏன்னா இந்த நியூஸ் எல்லாம் கண்டிப்பா ஹீரோனோட அப்பாவும் பார்த்துருப்பாங்க. நான் போய் நேரில் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கே வருவாங்க. பட் ஹீரோயின் இருந்துட்டு இல்லைங்க நான் போறப்ப உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பிச்சிட்டு உடனே இங்கிருந்து கிளம்பணும். என் பின்னாடி எந்த செக்யூரிட்டி வெஹிக்கிளும் ஃபாலோ பண்ணக்கூடாதுட்டு இவங்க கார் எடுத்துட்டு எங்க வராங்கன்னா பிரைம் மினிஸ்டரை பார்க்கறதுக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் புரியாமல் பார்க்குறப்போ ப்ளீஸ் எப்படியாவது காப்பாற்று, கிராண்ட் பிரின்ஸ்க்கு எதுவும் ஆகிடக்கூடாது. நான் இது ஏதோ கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இல்லை, நான் அவரை காதலிக்கிறேன், எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, என் மனசில் அவர் தான் இருக்காரு. கிராண்ட் பிரின்ஸ் அப்படிங்கிற அதிகாரம் அவர் விட்டு போயிடக்கூடாது. நான் காதலிக்கிற அந்த மனுஷனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அவர் எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறப்போ பிரைம் மினிஸ்டருக்கு எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாரோ அதுவே நடந்துருச்சு. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் என்ன பேசினார் ஏது பேசினார்னு தெரியலங்க. ரொம்ப சோகமாக நம்ம ஹீரோயின் கிளம்பி இவங்க அப்பா வீட்டுக்கு வருவாங்க. வந்தவங்க அப்படியே முட்டி போட்டு உட்காருவாங்க. இது யாருமே எதிர்பார்க்கல. அப்பா இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, அண்ணி இருக்காங்க. ஹீரோயின் இப்படியெல்லாம் பேசி அவங்க பார்த்ததே கிடையாது. ப்ளீஸ்ப்பா காப்பாத்துங்க, எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அழறப்போ, நீ ஒரு பிஸ்னஸ் உமன் இப்படியா நடந்துக்கிறது? சரி அப்படி நீ காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்னா யாரை காப்பாற்றணும், உன்னையா இல்லை கிராண்ட் பிரின்ஸியா அப்படிங்கிறப்போ அவரை தான்ப்பா. என்ன நான் காப்பாற்றிப்பேன்ப்பா, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, அவரை காப்பாற்றுங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் அவங்க லைஃப்ல அடுத்தவங்களுக்காக அப்படின்னு யோசிச்சதே கிடையாது. இப்படி கண்ணீர் வர பெக் பண்ணி கேட்டதே கிடையாது. அப்பா அண்ணா அண்ணிலிருந்து எல்லாரும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனக்குன்னு கேட்காம கிராண்ட் பிரின்ஸை காப்பாற்ற சொல்லி கேட்குறா, ஹஸ்பண்டை காப்பாற்ற சொல்லி கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி நிற்பாங்க. அதுக்கப்புறமாக அரண்மனைக்கு வராங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து அரண்மனைக்கு வந்துட்டாரு. ரூமுக்கு வந்ததுமே எங்கே போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்குறப்போ ஹீரோயின் டக்குன்னு ஓடி வந்து ஹக் பண்ணிப்பாங்க. என்னாச்சு உனக்கு அப்படிங்கிறப்போ, என்னங்க நாம டைவர்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பாங்க. இந்த ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல வந்து சொல்கிறேங்க.